2 பேரும் அவங்களுடைய விருப்பத்தை, அவங்களுடைய கனவுகளை, லட்சியங்களை சொல்கிறாங்க. அதில் திமுக அரசு அமைப்போம் என்று முதல்வர் சொல்வது, இது பெர்செப்ஷன் வாரில் அவங்க வந்து கடந்த 4 முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு வெற்றி கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். எனவே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இன்றைக்கி பெர்செப்ஷன் வாரில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளோடு ஃபஸ்ட்டில் இருக்காங்க. 2வது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பொதுச் செயலாளர், அவர் வந்து இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் நினைவு நாள் பெர்செப்ஷனை நரேட்டிவ்னு சொல்கிறாங்க அதிமுக. இல்லை, நெரேட்டிவ் அப்படின்றத நம்ம வந்து ஒரு புதுசாக ஒன்று போனால் தான் நெரேட்டிவாக இருக்கும். இது வந்து ஆல்ரெடி ஒரு 4 எலெக்ஷனில் சக்ஸஸை வந்து காமிச்சிருக்காருல அவர் ஸ்டாலின் அவர்கள். அந்த வெற்றியை வந்து நிரூபித்து காமிச்சிருக்கார். அந்த கூட்டணியை தக்க வைத்து காண்பித்திருக்கிறார். இன்றைக்கு தேவையான சமூக நலத்திட்டங்களை திமுகவும் அதிமுகவும் தமிழக மக்களுக்கு நிறைவாக தான் செஞ்சுருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் அந்த பெர்செப்ஷன் வாரில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது திமுக ஆட்சி மேலே, ஊழல் குற்றச்சாட்டுகள், இல்லை மற்ற இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டாங்க, இல்லை கடலூர், கடலூர், அப்புறம் திருவண்ணாமலை இதிலெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்து சரியாக பண்ணலைன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு ஒழிய, அது வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், இந்த துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அனைவருமே வந்து களத்தில் இறங்கி அவர்களால் வந்து என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி குற்றச்சாட்டுகள் தானே அதிருப்திகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாறும். அது மாறுறதுக்குரிய காலகட்டம் வந்து இப்போ கிடையாது. அது வந்து எலெக்ஷன் டைமில் தான் அது வந்து அது எந்த அளவுக்கு பெர்செப்ஷன் அதிமுக கிரியேட் பண்ண போகிறது என்பதை பொறுத்து தான் இதை வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு ஃபேவராக கொண்டு வருவாங்க. இது நடக்கும், மாறும் என்று அதிமுக நினைத்தால் அது வந்து அவர்களுக்கு ஃபேவராக வருமானு சொல்ல முடியாது. அது ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள், ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர், ஆட்சியில் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக வந்துடும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அது வந்து கூட்டணி பலம் தான் இங்கே வந்து டிசைடிங் ஃபேக்டர். அப்போ அந்த கூட்டணி பலம் இல்லைன்னா தன் சொந்த கட்சியினுடைய பலம்